ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா? இங்க வந்து கோவில்லேருந்து நம்ப முரளி வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. "டேய் ராகவ், ஏன்டா என் கல்யாணத்துக்கு வந்த? என் கல்யாணத்துக்கு வந்து பாவி கெடுத்துட்டியேடான்ட்டு" இங்க வந்து ராகவ் வந்து அந்த கோவில் பின்னாடியே நின்னு அப்படியே ஒளிஞ்சுனே பார்த்துனே இருப்பாங்கங்க. அந்த இடத்துல வந்து நம்ப அபி வந்து அழும்போது பார்க்கவே ரொம்ப மனசே கஷ்டமாயிருதுங்க. எப்படியாப்பட்ட பொண்ணுக்கும் ஒரு மணவறையில உட்காரும்போது கல்யாணம் ஆனா தானே எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனா, இன்னைக்கு அபியோட கல்யாணம் வந்து நின்னு போயிருக்கு. ஆனா, அபி என்ன ஃபேஸ் பண்ண போறாங்கன்னே தெரியலங்க. ஆனாலும் அபியோட கல்யாணம் நின்னது தான் நல்லது. ஏன்னா, புடிக்காத கல்யாணத்த ஏற்கனவே பண்ணிக்க போறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தியா? அபியோட கல்யாணத்த வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுவும் நம்ம ராகவ பார்த்த உடனே ராகவுக்கும் ஒரு சந்தோஷம், அபிக்கும் ஒரு சந்தோஷம். ஆனா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அபி வந்து இப்படி மனக்கோலத்திலே இப்படி வந்து நிக்கிறாளே! இந்த மனுஷன் ஏன் விட்டு போனான்ட்டு. அப்படியே குடும்பத்துக்குள்ள ஒரே குழப்பமா இருக்குங்க. உங்களுக்கு நீ நான் காதல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.